முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். பெண் சக்தியின் வெளிப்பாடு ஜெயலலிதா என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மன் கி பாத் உரையின் போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அப்போது பெண் சக்தியின் வெளிப்பாடு ஜெயலலிதா என புகழாரம் சூட்டியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். சரவணன் வணக்கம். மன் கி பாத் உரை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய உரையை நிகழ்த்தி வருகிறார். அதில் அவர் முக்கியமான நபர்களை அவர் சுட்டிக்காட்டி தன்னுடைய தகவலை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். பெண் சக்தியின் வெளிப்பாடுதான் ஜெயலலிதா என்று அவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். குறிப்பாக ஜெயலலிதா மற்றும் மோடி இருவருக்குமே இடையேயான அந்த நட்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக 2011, 2016 அதே போல பிரதமர் மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கூட ஜெயலலிதா அவர்களுடனான அந்த நட்பை தொடர்ச்சியாக அவர் பாராட்டி வந்தார். அதே போல பிரதமரான உடனேயே அவர் தமிழகம் வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை அன்றைக்கு சந்தித்ததை எல்லாம் ஒரு வரலாறாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் மன் கி பாத் உரையின் போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். ஜெயலலிதாவுடனான நினைவுகள் அனைத்துமே பசுமரத்தாணி போல மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. குஜராத் முதலமைச்சராக பதவியேற்ற போது அந்த விழாவில் பங்கேற்றவர் ஜெயலலிதா என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். பெண் சக்தியின் வெளிப்பாடாக திகழ்ந்தவர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் என்று புகழாரம் சூட்டியிருக்கக்கூடிய பிரதமர் மோடி, மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் மகத்தான பணியாற்றியவர் ஜெயலலிதா என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்கிறது. எப்பொழுதெல்லாம் அவர் தமிழ்நாடு குறித்து பேசும் பொழுதும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து புகழாரம் சூட்டுவதும், அதே போல தற்பொழுது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அவரை குறித்தும் தற்பொழுது புகழாரம் சூட்டியிருக்கிறார். பெண் ஆளுமையின் மிக முக்கியமான ஒரு தலைவராக திகழ்ந்தவர் என்று அவர் புகழாரம் சுட்டியிருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.